ஃபஸ்ட்டு நம்ம என்னடா பார்க்க போகிறோம், மைன்கிராஃப்ட் கேம்ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம பேபி 2 பார்ட்டு போட்டிருப்போம். அடுத்த வீடியோ இதுதான். இது போட்டு இது போட்டு ஒரு நாள் விட்டு அந்த பேபி நெல்லை வரும். மறக்காமல் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு 2 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியல. நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அது இதுவாகி போயிடுச்சு. அதனால் அதை இப்போ புது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த யூடியூப் சேனல் போனதுனால அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களை நம்பி தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஆமாம் 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 ஆமாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மரத்தை மைன் பண்ண போகிறோம். நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ நம்ம மரத்தை தேடணும் பார்த்தா நான் இப்போ தான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம டெசர்ட்டில் இறக்கி விட்டுருக்காங்க. டெசர்ட்டில் எங்கடா நான் போய் இதை கண்டுபிடிப்பேன்? இந்தா மனசாட்சியெல்லாம் எங்கேயோ திரும்பி இறக்கி விட்டுருக்காங்க. என்ன சரியா? தண்ணி மேலே என்னத்தான் சொல்கிறதோ தெரில. நான் உஷாராக ஆடணும். எங்கேயா போய் பள்ளத்தில் விழுந்துடுவேன். அதனால் உஷாராக ஆடணும். பார்ப்போம். மரமே இல்லை. கேக்டஸ் வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ அடிக்குது. முள் இருக்குல்ல, அதில் மறந்துட்டேன். மரம் மாறாது. அதுவும் கேக்டஸு. என்னதுப்பா இது? டெசர்ட் டெம்பிள் கண்ணை கட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்கடா. டெசர்ட் டெம்பிள் ஆனால் அங்கே போய் இங்கே வருது. ஐயா ஹலோ என்னத்தான் சொல்கிறது அவங்களும் தெரில. அங்கே பூந்து இங்கே வரதுக்கு எதுக்குறா இந்த இது கொகை? ஐயோ கீழே நானே இப்போதான் ஆரம்பிச்சுக்கிறேன். அதுலேயும் இப்படி பண்ணணும்னா நான் இப்படி ஐயோ ஏய் அவ்வளோ போக மாட்டேனால படம் கொய்யாலே டேய். அப்போ மேலே ஏற்றேன். ஃபஸ்ட்டு இந்த சாண்டெல்லாம் மைன் பண்ணிப்போம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு பாலம் மாதிரி கட்டி அந்த சைடு போயிடலாம். லைட்டாக லேக் ஆகுது. இங்கேருந்து இப்படி ஒன்று ஐயோ மறந்துட்டேன். இதை பற்றி எச்சரிக்கை வந்துடுமே. மண்டமனுக்கு கொண்டே மறந்துட்டேனடா. என்னடா பண்ணுறது இப்போ? என்னடா இது? கேவாடா? லைட்டாக உள்ள வந்தாலும் செதஞ்சிடும் போல. எங்கேருந்து ஸ்பைட்ரு? நான் பேசாமல் இப்போ என்ன பண்ண போகிறேன்? கீழே பிடிச்சி செத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரீஸ் பண்ண போகிறேன். ஆமாம், இதுதான் நல்ல ஐடியா நினைக்கிறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரீஸ் பண்ணவும். ரெடி ஸ்டடி 1 2 3. ஐயோ இறந்திடவா நீ பிறந்தாள் என்னடா? சரி ரீஸ் பண்ண கொடுத்தா அவ்வளோதான். அப்பா வந்துட்டோம்டா. அங்கே தப்பிச்சு ஃபஸ்ட்டு ஆஹா இங்கே. சரி நம்ம அந்த தண்ணியை தாண்டி இல்லைனா இங்கே கிராஸ்லாம் இருக்குது. டெசர்ட்டில் இருக்கிற கிராஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த சைடு போவோம். ஐயோ கரும்புலாம் வச்சுருக்காங்க. கரும்பில் உங்களுக்கு கரும்பு பிடிக்குமா சொல்லுங்கள். பொங்கல் வைப்போது கரும்பு நல்லா சாப்பிடுங்க, உடம்பு நல்லாயிருக்கும். ஆமாம் சரி, இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மற்ற தேடி தான் போயிட்டுருக்குறோம். கேமெல்லாம் வருது. எங்கிட்ட பெட்டு கூட இல்லைடா சத்தியமாக. இந்த இடத்துலலாம் எழுப்பி விட்டீங்க. ஐயோ சரி. ஓகே, நான் இந்த இடத்துல கட் பண்ண போகிறேன். ஆனால் நான் கட் பண்ணிட்டு அங்கே நார்மல் லேண்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. மக்களே, இப்போ நான் ஏன் தண்ணியில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குள்ளே நிறைய நைட் ஆகிவிட்டது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிறேன். இங்கே ஸ்கெலட்டன்லாம் போடுறான். ஐயோ
வர்ற கைப்புள்ள சாமி. ஐயப்போ மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் ஜாம்பிஸ்லாம் அடிக்குது. இப்போ தான் எத்தனை 2 நைட்டு போயிடுச்சுன்னா ஐயோ ஐயோ இந்த ஜாம்பிஸ் வேறு வந்து என்ன அடிக்குது. அடா வாடா நீ நம்ம பார்த்துலாம் வாடா. நான் செத்துருண்டா தம்பி. ஆமாடா ஆர்ட்டே இல்லைடா அடிச்சிடாதடா. இடம் ஒன்று எவ்வளோ நல்லா தட்டின்னு இருக்கு மண்டை மேலே. சாவுடா சாவுடா. எப்பா எல்லாம் செத்துரும்ப்பா. இவன் நம்மளுக்கு சேஃப்டி லைட்டாக தான் சேஃப்டி. டே கோழி எதாவது கண்ணில் காட்டுங்கடா. சாப்பிட்டுதான் வேண்டா கோழி. கோழி காப்பாற்று கோழி. டே ஆர்டிஆர் அதான் இப்போ அந்த ஹங்கர் தான் ஏறுமா. இந்த நேரம் பார்த்து கலாறானுங்களே. மக்களே ஒலி ஓட்டம் ஃபர்ஸ்ட் இந்த ஆடு அடிப்போம். அடி அடி அடி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைண்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு இப்படி பேசிக்காக போனால் உங்களுக்கு போர் அடிக்கும் தான். நான் ஸ்டோன் பிக்காக்ஸ் வரைக்கும் செஞ்சுட்டு ஃபர்னேஸ்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து 2000 years later நம்ம இப்போ வந்து பேசிக்காக என்ன பொருளெல்லாம் ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நம்ம இப்போ வந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். வந்து நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். பெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வெள்ளாடு நான் செஞ்சு வச்ச மாதிரி 3 கட்சிது. அதை ரெக்கார்ட் பண்ணாமல் மறந்துட்டேன். சரி ஆடை போயிட்டு அதான் ஹேக்ஸ் இருக்குதுல்ல சாம்பி. நான் இப்போ தான் தூங்கி என் சேனல் தான் சாம்பிலாம் சுற்றுறேன். நல்லா ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன் மக்களே. ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை பாருங்கள் இங்கே தான் பெட்டு போட்டு வச்சுக்கிறேன் ரீஸ்பான் பண்ணிட்டு. நல்ல வேலை ரீஸ்பான் செட் பண்ணேன். அதனால நல்லதாக போச்சு. கிரீப்பரே வாணாம் என்கிட்ட எதுவும் வச்சுக்காத. அவ்வளோதான். நம்மக்கிட்டலாம் யாராவது வம்பு பண்ண முடியுமா மக்களே சொல்லுங்கள். அப்பா கோழிக்கறி 3 அப்படி வச்சுட்டு பிக்காக்ஸை காணும். பிக்காக்ஸு ஸ்டோன் பிக்காக்ஸ் வேர் ஆர் யூ. அந்த கிரீப்பரோட சேர்ந்து வெடிச்சிச்சு போல். ஐயோ நானே வேற கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் வச்சேன். ஓ இதோ கையில் தாங்குதா. அடப்பாவி பார்க்காம உட்காந்துக்கிறேன் பாரு. நான் சரி நம்ம இப்போ வந்து மைன் பண்ண போகிறோம். மைன்னா சும்மா பேசிக் மைன். கோல் தான் எடுக்க போகிறோம். காப்பர் கோல் வேணும்டா ஃபர்னேஸுக்கு. மக்களே ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டிடலான்றேன். என்ன சொல்கிறீங்க? ஸ்டோன் மைன் பண்ணி வீடு கட்டிடலாம். கையில் இருந்து எல்லாமே காலி. ஆட்டுக்கறி வச்சுருந்தேன் நிறையா. பெட்டு இப்போ ஆட்டுக்கறி வச்சுருந்தேன் நிறையா. அதெல்லாம் எங்கே சாப்பிட்டேன் செஞ்சு எல்லாம் காணும். ஒன்றுமே கையில் இது மட்டும்தான் ஆகுது. கெட்டு போன கறிலாம் ஆகுது கையில். எனக்கு ஒரு ஐடியா ஆகுது. நான் வந்து ஸ்டோனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோனில் தான் வீடு கட்ட போகிறேன். அதனால் அந்த ஸ்டோனை ஃபர்னஸில் போட்டு எரிச்சா ஒன்று வரும் தெரியுமா, அதை பண்ண போகிறேன். அப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குப்பா. டப்புன்னு அடிக்கிறான். முன்னாடி போ அதை கனெக்ட் பண்ண. எத்தனை இருக்குது? எத்தனை? 43 எடுத்து இந்த வச்சா கெட்டு போன கட்டில் எடுத்து இப்போ எப்போ தூக்கி போட்டு போயிடலாம். 264 சேர்த்துட்டு போவோம். ஐயா கோல் கச்சிச்சுப்பா. கோல் வச்சு தான் டார்ச் செய்யணும். டார்ச் செஞ்சுட்டு அப்புறம் மைனிங் போகணும். மைனிங் போனால் தான் அயன் கிடைக்கும். அயன் கிடைச்சா தான் ஆர்மர் செய்ய முடியும். ஆர்மர் செஞ்சால் தான் நிறைய எல்லாமே மீதியெல்லாம் பண்ண முடியும். மீதியெல்லாம் பண்ணால் தான் கேமை முடிக்க முடியும். கேமை முடித்தா தான் அடுத்த எபிசோட் போட முடியும். அடுத்த புது கேம் போட முடியும். கோல்லாம் இவ்வளோ இருக்குது இந்த இடத்துல. கோலுக்கு இந்த கொஞ்சம் மரியாதையும் போயிடுச்சுடா. அதனால இவ்வளோ கிடைக்குது. அடப்பாவீங்களா.
எவ்வளோ வச்சுக்கிறீங்க இந்த இடத்துல? அட பாவி மக்களே, நான் செட் பண்ணிலாச்சும் பண்ணல. அவனுங்களாம் கொடுக்குறானுங்களா? எனக்குலாம் தெரியாது. அப்பா எத்தனை கோல் கொடுத்துக்கிறானுங்க? 21 கோல் அடி மக்களே. நல்லா ஒன்றும் நல்லா செட் பண்ணிக்கல. அவங்களா கொடுத்தது பார்த்துக்கோங்க. செட் பண்ணி வச்சு யாரும் சொல்லக்கூடாது. யாரும் சொல்ல மாட்டீங்க, வீடியோவே யாரும் பார்க்க மாட்டீங்க. மைன்கிராஃப்ட் வந்து எனக்கு பேசிக்காக எல்லாமே தெரியும். அதனால் நம்ம எல்லாம் பேசிக்காக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 264 சேப்போம் உண்டு இது காமஸ்டோன் பேர் வேறு அடிக்கடி மறந்து போயிடுது மக்களே. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அண்டர்கிரவுண்ட் பேஸ் செய்ய போகிறேன். பக்காவாக அண்டர்கிரவுண்ட் பேஸு, ஓகேவா? ஈஸியாகவும் இருக்கும். அப்படியே மேலேருந்து கீழே குதிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ கீழே எதுக்குன்னு பார்க்குறேன். அங்கேருந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குவா. என்னடா கம்மி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம என்ன கிராஃப்டிங் டேபிள்ஸ் செஞ்சேன். அது எங்கேயோ விட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு போய்ட்டு என்ன பண்ணோம்? இங்கே கிராஃப்டிங் டேபிளுக்கு ஓக் பிளாங்க் வேணும்ல. ஓக் பிளாங்க் ஏதோ விட்டுக்குது. ஓக் பிளாங்க் சேவ் பண்ணல. டை அடங்க உட்டுங்கடா. என் கையில் இந்த உட்டு 63 உட்டு வச்சுருந்தேன்டா. 58 உட்டு வச்சுருந்தேன்டா. அதெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் மக்களே. மேலே போய் மரத்தை வைன் பண்ணிட்டு வருவோம். இருங்க. எல்லாம் போயிடுச்சாடா. இப்போ ஃபஸ்ட்டு வைன் பண்ணுமாடா. இங்கே மேலே ஒரு கேப் விட்டு வச்சு அப்போ தான் தெரியும். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஆக்ஸ் கையில் ஆக்ஸை ஒரே ஒரு யூஸ் பண்ணுவேன். அந்த சாம்பியோ ஏதோ அடிக்க ஆடு அடிக்க யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் இப்போ அவ்வளோ தேவையில்லை. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் செய்ய மைண்ட் பண்ணுறோம். சரி, இப்போ எத்தனை ஃபுட் இருக்குது? ஃபஸ்ட்டு இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இதை தூக்கி சொன்னால் எத்தனை வருது? 32 வச்சு கிராஃப்டிங் டேபிள் வேண்டா. கிராஃப்டிங் டேபிள் 1 எங்கே வைக்கலாம்? அந்த கறிக்கு பால் வைக்கலாம். கஷ்டமா? இப்போ நான் கிராஃப்டிங் டேபிள் ஒன்று சொல்லிட்டோமா? அப்போ ஸ்டிக்கு வந்து ஒரு 12. இதை வந்து இது போல் வைக்கலாம். இது என்னடா? இது என்ன? அது எப்போ கிடச்சிது? இது எப்போ கிடச்சோ? அந்த ஆட்டை அடிக்கும்போது கிடச்சிது போல். ஆட்டை அடித்தோம்ல, அந்த ஆடு இதுவே கிடச்சிது. சரி, இப்போ நாங்கள் எங்கே மைண்ட் பண்ணி விட்டோம்? அதோட தென்னுமா? இப்போ பக்கத்தில் தான் இருந்தேன். இப்போ எந்த மரத்தை மைண்ட் பண்ண? இந்த மரமா? இங்கேருந்து இந்த சைடா? தெரியலையே மக்களே. இப்போ மைண்ட் பண்ணி அண்டர்கிரவுண்ட்ஸு பேஸ் செஞ்ச இடத்த விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். எதுவாக இருக்காது. ஏன்னா ஒரு பள்ளம் விட்டு வச்சுருந்தேன். எங்கே அதாவது? ஐயோ விட்டுக்கிறேன். பக்கத்தாண்டா மைண்ட் பண்ணேன். எத்தனைக்கும் ஒரு பள்ளம் விட்டு வச்சுருந்தேன்டா. ஐயோ எங்கே விட்டேன்னு தெரியலையே. எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன். இப்போ பசங்க மைண்ட் பண்ணுமா என்ன? எங்கடா அது மக்களே? நான் தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கேயும் இல்லை. ஐயோ பெட்டை எங்கே விட்டேன்னு தெரியலையே. சூடு பார்த்துக்கலாம், சூடு செஞ்சுக்கலாம். இப்போ இங்கே இதோ இதனால இது கீழே தான் அந்த இதை நான் பார்க்காம இருக்கிறேன். இதான் நினைக்கிறேன். இங்கே ஒரு பேட் விட்டு பள்ளமாகுது. இல்லைடா, ஆடப்பாங்களா. இதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணால் இது இல்லை. ஸோ அப்போ என்ன எதிராது? ஆடப்பாங்களா, இதுன்னு நினச்சி ரெக்கார்டில் ஆன் பண்ணடா. அது வழியில் நம்ம புதுசாகவே செஞ்சுப்போம். புதுசாக ஒரு இடத்த நோண்டிப்போம். நன்றிங்க, அதான் பக்காவான ஐடியா.
உள்ளே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா? கோல் ஆரம்பத்தில் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு மேலே போட்டு மூடிப்போம். மூடிட்டோன்னா கண்ணே தெரியாது. இப்போ ஏன் அதை போட்டு மூடணும்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு நைட் ஆனால் நான் சாமி வரும். சாமி வந்து என்ன பண்ணோம்? இந்த கோட்டையில் வந்துடும். இந்த ஓட்டையில் வந்துடும். இந்த ஓட்டையில் வந்தால் நான் நம்மளை அடிக்கும். நம்ம என்ன வளர்த்துருவோம். அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுவோம். ஆனால் தான் சொல்கிறேன், இந்த இதுவும் ஃபஸ்ட்டு மூடி வச்சுக்கிறேன். கோல் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டார்ச் செஞ்சுப்போம். டார்ச் ஒரு 4 இல்லை 8 செஞ்சுப்போம். 8 செஞ்சிட்டோமா? வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, மொத்தம்லாம் இருக்குது. இப்போ வந்து வேலையை ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டார்ச் வச்சாச்சா? என்ன பண்ணோம்? எடுத்து ஐயோ கிராஃப்ட் இது செய்ய மறந்துட்டேன் மக்களே. ஸ்டோன் பிக்கெக்ஸ் உள்ளே போயிட்டு இங்கேருந்து எடுத்து இதில் வச்சு இதை தூக்கி இங்கே வச்சு இருங்க. இதுலேயே செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். செய்ய முடியாதா? கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இப்படி குதிச்சு இப்படி போட்டு அப்புறமில்ல போட்ட தொட்டு இங்கே வந்து இதை இப்படி தொட்டு இதை இப்படி வச்சு இப்படி வெளில போய் திரும்பி இதை உடச்சி அப்பப்பா இவ்வளோ வேலை இருக்குமா? அதில் என்னடா இது? என்ன இது? கோல் தானே? கோலா வேறு ஏதாதா? கோல் தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், கோல் தான். எது ஏன்டா வித்தியாசமாக தெரியுங்க? இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் பேஸ் தான் கட்ட போகிறோம். எத்தோடனே வீடு கட்டுற பார்த்தீங்களா? அதான் தெரியல. அதான் சத்தம் இருக்குது. ஐயோ, என்ன சத்தம் அது? ஏதோ யாரோ கத்துற மாதிரி சொல்லுங்க. அடிச்சு உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில. ஐயோ, எவ்வளோ பேசுறேங்க. இது போகல நான் நினைக்கிறேன். இது ஆடப்பாவி தான் வந்துச்சுடா. இது போகல, இவ்வளோதான் இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 மைண்ட் பண்ணுவோம். ஐடியா வச்சுருக்க மக்களே, சிறப்பான ஐடியா. சொன்னால் புரியாது. அதுக்கு நம்ம வந்து அயன் ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும். அயன் ஓகே பக்கா. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம வந்து உளுந்த இடம் எதுரா? இப்போ உடச்சி விட்டுருந்தோம். உடச்சிட்டோமா? இப்போ வந்து என்ன பண்ண தெரியுமா? இந்த டேட் இருக்குல்ல, அது இங்கே ஒன்று ஐயோ மேலே அங்கே ஒன்று போட போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண தெரியுமா? இந்த இங்கே ஒரு டார்ச்சு, அங்கே ஒரு டார்ச்சு, இங்கே ஒரு டார்ச்சு வச்சாச்சா? இப்போ என்ன பண்ண தெரியுமா? இந்த ஓரமாக போய் எப்படி இப்படி 3 உடச்சிட்டா இப்போ என்ன தெரியுமா? அப்படி பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு போர்டு வைக்கணும். அதுக்கு என்ன நம்மளுக்கு மேலே கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குது? இன்வென்ட்ரியில் இருக்குது. இதை தூக்கி எதுக்கு வேலை வைக்கலாம்? இந்த டேட்டுக்கு வேலை வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட்டு செய்யணும்டா. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, ஒவ்வொன்றும் எடுத்துக்கின்னு வச்சுக்கின்னு சரி. ஃபஸ்ட்டு இதை தூக்கி அந்த மூலையில் போடணும். மூலையில் போட்டோமா? ஃபஸ்ட்டு செஸ்ட்டு ஒன்று செய்யணும்டா சாமி. 3 செஸ்ட் ஆனாடா. ஒரு செஸ்ட்டு செய்ய எவ்வளோ வேணுமாடா? மேலே எறும்பு போடு சவுண்ட்லாம் கேட்குது. ஸ்கெலண்டன் தம்பி. ஓகே, ஐயோ இது இருக்கட்டும். டார்ச் வேணும். அதுக்கப்புறம் அப்போனா
அவ்வளோத்தான் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கா, ஆகிட்டு தான் இருக்குது. சரி, இந்த வீடியோ வந்து 35 நிமிஷத்தில் கரெக்டாக முடிஞ்சிடும். ஆனால் 35 நிமிஷம் சொல்கிறேன், யாரும் உங்கள் வீடியோ பார்ப்பாங்க கேட்டிங்கன்னா 35 நிமிஷம் போடுறேன். எடிட்டில் எப்படிதான் ஒரு 30 நிமிஷம் வந்துடணும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னு நினச்சேன், இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ராப் டோர் செய்யணும். எங்கே அது? இல்லை சாரி இது இல்லை, சாரி போர்டு, நேம் போர்டு வேணும். ஒன்று எடுத்து ஒன்று ஃபஸ்ட் 3 ஏன்டா 3லாம் நான் கேட்கவே இல்லையடா, அப்பாவீங்களா? 3 எதுக்குறா? செஞ்சால் கூட செய்ய முடியுமா என்ன? இங்கே வந்து மைன் 100 + PL எங்க ஐ காணும்? ISH ஐயோ PL CL எங்கடா மக்களே, இது வந்து மைன். என்னடா வெறும் 4 படிக்கட்டு வந்துட்டு மைனுன்றன்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் தான் மைன் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து உள்ளே குச்சா இது மேலே எழுதுன்னு பார்ப்போம். ஓகே, பக்கா எல்லாம் பக்கா ஆகுது. இப்போ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்ன பண்ண எனக்கே தெரில. ஏதாவது ஐயோ எதாவது யோசிச்சாங்கன்னா என்ன யோசிச்சுன்னு தெரில. ஞாபகம் மாட்டா ஞாபகம் மாட்டிக்கிடா. ஐயோ அடாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைண்ட் பண்ண போகலாம் ஃபஸ்ட்டு. சரி, நம்ம மைண்ட் பண்ணி ஆயனை கண்டுபிடிச்சிட்டு வருவோம். ஸ்டெப் மைனிங்கே பண்ண தெரியாமல் தப்பாக பண்ணுக்கிறேன். அவ்வளோதான். ஸ்டெப் மைனிங்கன்னா வெறுப்பு லைட்டாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஸ்டெப்பாக போயின்னு இருக்கணும். வெளிச்சம் போக கம்மியாக வர மாதிரி இருக்கு. கையில் டார்ச். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மைண்ட் தான் பண்ணின்னுக்குறோம். சைலண்ட்டாகன்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் ஏன்டா நடுவில் வருது? மக்களே, நான் உங்களுக்கு வந்து என்னடா இது மைண்ட் பண்ணலாம் பார்த்தா எப்படி ராப் எடுத்து வந்தீங்க வச்சிட்டிங்க? அதை பாருங்களா மக்களே, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, நான் உங்களுக்கு எல்லாமே அயன்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் கைஸ் மறுபடியா போராடி கீராடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதோ மைனுன்னு ஒன்று போட்டு வச்சுருக்கேனே, அது சுத்த வேஸ்ட்டு. அது மைன் போனால் அப்புறம் தண்ணி இது நீர் குளம் தான் போட்டு வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இடத்த பக்காவாக செட் பண்ண போகிறோம். அதான் இந்த இப்போ இது நடக்க போகுது. நான் பிட்டைக்கு தான் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், யூஸ் பண்ணி செட் பண்ணிட்டோம். நைட்டு அப்போதான் நைட்டு ஆக போகுது. இப்போ நம்ம பக்காவாக அயன்லாம் 32 தான் வச்சுருக்கோம். 32 அயன் வச்சுருக்கோம். அப்போ என்ன பண்ண தெரியுமா? சரி, இப்போ அதே வந்து ஆர்மர் செஞ்சால் பத்தாதுல. ஆர்மர் அப்புறமா இன்னும் கொஞ்சம் அயன்லாம் மைண்ட் பண்ணி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்போ செய்யலாம் ஆர்மர். நம்ம வந்து இப்போ எவ்வளோ நேரம் போய்க்குது வீடியோ? 28 நிமிஷம் போயிடுச்சு. ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஏதோ யோசிச்சேன்னு என்ன யோசிச்சேன்னு தெரியலையே. அதுவும் வேணாம் தான் நினைக்கிறேன். ஆர்மரே செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்மர் மக்களே, ஃபஸ்ட்டு
ஆர்மர், ரெண்டாவது ஆர்மர், அவ்வளோதான் கெத்து. மூணாவது ஆர்மர், நாலாவது ஆர்மர், ஃபுல் ஆர்மர் செட் பண்ண போகிறோம். ரெடி ஸ்டடி இப்போ. அவ்வளோதான் மக்களே. சக்கரை ஏற்றி பாடு, சக்கரையே வராது, சக்கரை ஏற்றி பாடு, சக்கரையே வராது. அவ்வளோதான். அவ்வளோதான் வெட்டி அஞ்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஷீல்டு செய்ய பார்க்கலாம். ஷீல்டுக்கு என்ன வேணும்? ஒரு அயன் கரெக்டாக இருக்குது. ஒர்க் பிளாங்க் மட்டும் வேணுமா? நான் வந்து 64 மரம் மைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வச்சு எல்லாம் செஞ்சுப்போம். ஒரு நான் கண்டிப்பாக சொல்கிறேன், 4 வரும். 4 வரும் அடித்து சொல்லுவேன். ஒரு 64 ஒர்க் பிளாங்க்கு சொல்கிறேன். 4 வரும். இப்போ 2 இப்போ 3 வரும் பாருங்க. பாப்பா டப்புமா அவ்வளோதான். இப்போ வந்து இது 4 பார்த்தீங்களா? பக்கம் 4 எனக்கெல்லாம் கணக்கில் நான் கில்லி ஃப்ரெண்ட்ஸ், கணக்கில் நான் கில்லி. இப்போ வந்து ஃபுல் ஆர்மர் செட்டில் ஃபுல் ஆர்மர் செட் பண்ண போகிறோம். ஷீல்டு பண்ண போகிறோம் கைஸ். ஷீல்டு எடுத்து வச்சு இப்படி வச்சோம்னா அவ்வளோதான். நம்ம தான் இங்கே அவ்வளோதான். ஃபுல் ஆர்மர் பக்கா தான். மச்சாப்பா. இப்போ வந்து கிராஃப்டிங் ஜோனில் நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல போய்ட்டு ட்ராப் டோர் எங்கே இருக்குன்னு பார்த்து 2 ட்ராப் டோர் இல்லை 3 வேணும். 4 எடுத்துப்போம். கஷ்டமா என்ன பண்ண தெரியுமா? எங்கே இந்த வழி எங்கே நம்ம கீழே குதிச்ச வழி, அரிச வழி கஷ்டமா. இப்போ என்ன பண்ண தெரியுமா? இந்த ட்ராப் டோர் எடுத்து பின்னாடி வந்து இங்கே ஒன்று ஐயோ எல்லாம் வைக்கும்ல. டேய் வைடா வச்சு மூடி விட்டுருணும். இப்போ என்ன பண்ண தெரியுமா? இப்படி போய் அது இப்படி தொடர்ந்தே வச்சுக்கணும். தொடர்ந்து வச்சு போய் இப்போ மேலே எப்படி ஏறுறது? மேலே லேடர் செய்யணும் மக்களே. நைட் ஆச்சு, நம்ம தூங்கி காலையில் எழுந்துக்கலாம். அவ்வளோதான் பக்கா. போடே தூங்கி ஒரு நைட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அப்படியே இங்கே வாங்க. அப்படியே கீழே போயிட்டு தண்ணிக்காக வெளில போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி போமா வேணும்னா இங்கே இடம் வரும். ஐயோ சீக்கிரம்டா. என்ன ஒரு காவல்சம் மைன் பண்ணி உள்ளாமடா. நான் கையில் மைன் பண்ணிக்கிறேன்னா? நான் கூட ஆன்பிகாசண்டா இவ்வளோ முக்கியம் பார்த்துக்கிறேன். தண்ணியை காணுன்றதுக்குள்ள என்னடா டேய் மனசா அடப்பாவீங்களா? வந்துடுறியாவது காவல்சம் கையில் எடுத்துக்கிறா. இவன் நோய் மேலே ஐயோ வந்துட்டா எங்கேயோ. நல்ல வேலை இல்லை. போயிட்டு இவன் வச்சனா அவ்வளோதான். அது மேலே நிற்பனா. இப்போ என்ன பண்ண தெரியுமா? தண்ணி அள்ளு தண்ணி இங்கே தள்ளு. எடுங்கல்ல இது வெளியாத்தான் ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமானுவா ஃபஸ்ட் பிகாஸ் கையிலடா சரி ஆமாடா வேணாண்டா. இடம் மேலே வந்துட்டோம். எடுத்து தண்ணி வாட் இஸ் திஸ்? எடுக்க முடியல. ஐயோ அட போங்கடா நீங்களும் உங்கள் மெயின் கிராஃப்டோ. டே ஏடா கிழிஞ்சது போ. போங்கடா. தண்ணியும் எடுக்க முடியல, ஒன்றும் எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு லேடர் செய்யணும்டா.
வச்சு செஞ்சிட்டோம். ஐயோ இது வேற சிஸ்டமா. எங்கடா அது லேடர்? எங்கடா லேடர்? அவ்வளோதான். இப்போ லேடர் 15 இருக்கா. என்ன பண்ணோம், லேடரை கையில் எடுத்துட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று அடைங்கடா. இங்கே போட முடியல. அடங்க டேய், அடங்கு. மக்களே என்ன மக்களே, எங்கே மட்டும் போட முடியல. டேய் போடுறாங்க. போடா போடா நீயும் போட. ஃபஸ்ட்டு இங்கே போடு. போடுறாங்க. நான் இங்கே மட்டும் என்ன போட மாட்டேற? போடுறாங்க. ஆனால் ஏன்னா போட மாட்டேற? மக்களே இங்கே மட்டும் ஏன் போட மாட்டேறான்னு தெரில. போட வச்சிட்டனா. இப்போ என்ன பண்ணுறேன் நான், காபர் ஸ்டோன் இருக்குல்ல, காபர் ஸ்டோன் போட்டு மேலே போ. இப்போ எங்கே லேடர் எனக்கு உள்ளணும். விட மாட்டேது. சரி நான் இங்கே நிற்கிறதுலாம் விட மாட்டேது. அடைச்சிருக்கேன்னா தான் உள்ளலையா? அடப்பாவி. முன்னாடியே கண்டுபிடிச்சிங்க போல. தவம் மீன் கிராஃப்ட் எடுத்துட்டேன். நினச்சிப்பா மீன் கிராஃப்டே மனசில் வச்சுக்காத. மனசில் வச்சுக்கிட்டு பெருசாக செஞ்சு விட்டாதப்பா சாமி. இங்கே வைக்க முடியல. இப்போ சரி அடங்கு. என்ன பண்ணோம், மேலே போய் இங்கே அங்கே இங்கே லேடர் வைக்க முடியல. இங்கே இந்த மாதிரி தோணும். தண்ணிடா. கோழிலாம் சேர்த்துக்குது. அங்கே தண்ணி இருக்குப்பா. தம்பி ட்ரேடர் நில்லுப்பா. சாரிப்பா தெரியாம வச்சிட்டேன். ஹை ராமா சரி பார்த்துருந்துக்கோ. ஓ ஏமெல்ல கேட்கியா? எங்கடா அந்த ஆக்ஸு? வாப்பா ஒத்தி கொத்த வரியாப்பா லாமா. போமா சொர்க்கத்துக்கு போமா. யாரும் சண்டைக்கா போட அடிச்சிட போகிறேன். அடிச்சுட்டேனே தனியாடு. என்னடா இப்படி தானே எடுக்கல? அதுட என் வீடு அங்கே தானே இருக்குது. என் வீட்டு இருக்கிற ஞாபகம் இருக்கும். பார்க்கலாம். இங்கே தான் இருக்கும் இந்த மரத்துக்கீழ. பக்கா இப்பயாச்சும் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு. இப்போ என்ன பண்ண தெரியுமா மக்களே விஷயம்? எங்கடா காணும் தண்ணிய? வேற அது தண்ணிடா. தண்ணி எங்கடா காணும் கோபால்? ஓ இருக்கா? இப்படிலாம் இருந்தா என்னடா நியாயம்? அழகாவே அவ்வளோதான் மக்களே. இப்போ அதை என்ன பண்ண தெரியுமா? இந்த தண்ணி அதுக்கத்துல இருந்தேன்னா சும்மா தான் இருந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய்.
எமோட்டை போட்டு உங்களை கொலை பண்ணிட்டு தான் நான் விடுவேன். இப்போ என்னோட டான்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள். சக்கரை ஏற்றி பாடு கரையே வராது, கரை ஏற்றி பாடு. எனக்கு வலிப்பு வந்துச்சு மக்கள், எனக்கு லைட்டாக. இது அமிக்கி. பாய் பாய். பாடு ஹாப்பியே வராது.